இப்போ 45 சைஸ் ப்ளவுஸு எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் நாம் வந்துட்டு இந்த அளவு தான் சேர்த்துக்கணும். நமக்கு வந்து 11.25 இருக்குது. அப்போது 45 நாம் வந்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 12.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. உடம்போடைய சுற்றளவு இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்குமே 45 சைஸு சுற்றளவு. இப்போ வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு நாம் வந்து கையை குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு லைனிங்கில் 1/4 இன்ச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கையோடைய அளவு அப்படியே வச்சுட்டு, இவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் இந்த அளவு நாம் வந்துட்டு குறிக்கிறோம். தையலுக்கு மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையலுக்கு மேலே வச்சுட்டு ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு 1 இன்ச்சு அப்படி வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு, இங்கே வந்து 1.5 இன்ச்சு எடுத்துட்டு இந்த அளவு இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் டச் ஆகணும், உங்களுக்கு இங்கேயும் டச் ஆகணும், இதுலேயும் டச் ஆகணும். அப்படியே அவ்வளோதான். திரும்ப லைட்டாக இங்கேருந்து இது மாதிரி போட்டுட்டு லைட்டாக அவ்வளோதான். இப்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுலேருந்து நம்ம வந்து நேராக தான் கட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இது கீழேயோ இல்லை இப்படியோ எங்கேயுமே போகக்கூடாது. ஓகேவா? இப்படி உங்களுக்கு செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டிங் எடுத்துட்டு இதை அப்படி வச்சு இதை அப்படி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக குறிச்சிருக்கோம். அப்போது இந்த இடத்துல ஒரு நாட்ச் மார்க் சின்னதாக போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு நாட்ச் மார்க்கு. திரும்ப இதை அப்படி எடுத்துட்டு லைட்டாக இங்கேருந்தே நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து சுருக்கம் வராது. கட் பண்ணிவிட்டு குடஞ்ச பகுதிங்கிறதுக்கு ஒரு நாட்ச் மார்க் சின்னதாக, அவ்வளோதான். இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு பேக் சைடு குறிக்கிறோம். பேக் சைடில் மார்பு சுற்றளவு பார்த்தோம் 11.25 இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து 11.25 ப்ளஸ் 2 இன்ச்சு ஈக்குவல் டு 13.25. 13.25க்கு நீங்கள் 13.5 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் 13.5 வைக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த அளவு. இந்த அளவு பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்குது. 22 இருக்குது. ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு 23. 3க்கு 46 இன்ச்சு வச்சுருக்கோங்க. நான் வந்து 25 போதும். இப்போ அதுக்கு தான் 13.5 வச்சுருக்கேன் நான். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு எடுத்துட்டு இதில் பாருங்கள் 6 அளவு எடுக்கணும். இப்போது இந்த மடிப்புக்கு அதாவது 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்காங்க, இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் அளவு. ரெண்டாவது அளவு இந்த டாட்லேருந்து ஷோல்டருக்கு. மூணாவது அளவு இந்த 2 டாட்டுக்கும் சென்ட்ரு. நாலாவது அளவு பார்த்திங்கன்னா இது ரொம்ப இறக்கமாக இருக்கிறதால இங்கே நம்ம வந்து 2.25 தான் வைக்கிறோம். அஞ்சாவது அளவு ஷோல்டரு. ஆறாவது அளவு ஆம்ஹோல் அளவு. இப்போது நமக்கு வந்துட்டு 13.5 இன்ச்சு வருது. அப்போது இந்த ஆம்ஹோல் அளவு வந்து 2.25 வச்சா போதும்.
நம்ம கீழே இது வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ஆம்ஹோல் அளவு வந்து 6 இன்ச்சு வைக்கணும் இவங்களுடைய அளவுக்கு. இப்போது 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு எடுத்துட்டோம். போட்டுட்டு உடம்போடைய உயரம் தையலுக்கு மேலே, அடுத்தது இந்த 2 அளவுக்கும் சென்ட்ரு, இந்த 2 டாட் இருக்கு இல்லையா, அது 2க்கும் சென்ட்ரு எடுத்துக்கிறோம். தையலுக்கு மேலே. இப்போது இந்த பக்கம் வந்து நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே வந்து 2.25 வைக்கிறேன். வச்சு இதில் ஒரு ரவுண்ட் ஷேப். இது வந்து 4வது அளவு 2.25, இந்த அளவு வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்தது 5வது அளவு வந்து ஷோல்டருடைய அளவை அப்படியே வச்சுட்டு தையலுக்கு மேலே. அடுத்தது ஆம்ஹோல் அளவு வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். செக் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுட்டு. இங்கே வந்து 1 இன்ச்சு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நமக்கு வந்து 11.25 தான் வேணும் இந்த அளவு. இப்போ இந்த 11.25 இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ரவுண்டிங் வச்சு பார்க்கணும். இதில் வச்சுட்டு 1 இன்ச்சு வச்சுட்டு நாம் வந்து வச்சு பார்த்தோம்னா இதுக்கும் உள்ளே வருது. அப்போது நம்ம வந்து 5.5 வைக்கணும். இப்போ இந்த அளவு பார்க்கணும். பார்த்துட்டு வச்சோம்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போது இதோடைய அளவு வந்து 5.5. இப்படி தான் நம்ம வந்து ஆம்ஹோல் அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது 2க்கும் சென்ட்ரு. நீங்கள் 11.25 எடுக்கிறீங்க இல்லையா, இது 2க்கும் சென்ட்ரு தான் நாம் வந்து டாட் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கேருந்து வந்து ஒரு 4.25 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. நீங்கள் இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு இப்போ பாடியாக இருக்கிறதால இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதுலேருந்து நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, இந்த தையல் வந்து இன்னும் நீட்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நாச் மார்க்கு. உங்களுக்கு எப்படி வேணும் இல்லை பேட்டர்ன் போட்டு சொல்லி கொடுக்கணுன்னாலும் நான் சொல்லி கொடுப்பேன். இப்போது இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ பாருங்கள், அடுத்தது ஃப்ரண்ட் சைடு போட போகிறேன். இப்போது இது மாதிரி வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த அளவு அப்படியே கரெக்டாக குறிச்சிக்கிறீங்க. குறிச்சிட்டு இதோடைய அளவும்
அடுத்தது இந்த அளவு. அடுத்தது இந்த அளவு குறிச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து 4 அளவு தான். ஃபஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து முன்கழுத்துலேருந்து பட்டி ஜாயிண்ட்டு, சென்டர்லேருந்து சென்டர் டாட்டு, ஆம்ஹோல்லேருந்து பட்டி ஜாயிண்ட்டு. இதுலேருந்து 1 2 3 4. இப்போது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்குன்னு விட்டுக்கிறோம். விட்டுட்டு இப்போது எப்படி அளவு எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு இந்த கோடு இருக்குது இல்லையா, கரெக்டாக இந்த அளவு இருக்குது இல்லையா, இது அப்படியே கரெக்டாக இதை அப்படி வச்சுட்டு இந்த அளவும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தையலுக்கு மேலே. அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே. அடுத்தது எல்லாமே சென்டர்லேருந்து சென்டர் டாட்டு, தையலுக்கு கீழே. இப்போ அப்படி தெரியல அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4.25 எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு. 4.25 எடுத்துட்டு இப்போது இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவை விட நம்ம டாட் பிடிப்போம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். நம்ம நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து இங்கே வந்துடும். இதில் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இப்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு நேரம் ஒரு ரவுண்டிங் கொடுத்துக்க வேண்டியது. கொடுத்துட்டு இந்த லைன் இருக்குது இல்லையா, இதில் தான் நாச் மார்க் வரணும். இப்போது நம்ம இதில் தான் இந்த கடைசி அளவு எடுக்கணும். ஆம் ஹோல்லேருந்து பட்டி ஜாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு கீழே. நமக்கு வந்துட்டு இது இவ்வளோ தூரம் கூட வேணாம், நம்ம கொஞ்சம் இறக்குறா இருந்தாலும் இறக்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கப் சைஸ் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு இறக்கிக்கிட்டால் போதும். இப்போது இந்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவை பாருங்கள். நம்ம டாட் பிடிக்கும்போது இவங்களுக்கு கப் சைஸ் பெருசாக இருக்கிறதெல்லாம் டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் உள்ளே வந்துடும். அதனால் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை விட 1/2 இன்ச்சு இங்கே போட்டுட்டு இந்த அளவை கட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச்சு, திரும்ப இங்கேருந்து 1 இன்ச்சு
இவங்களுக்கு வந்து 1.25 வைக்கலாம், ஏன்னா 1 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, அதனால் நான் 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இப்படி லைட்டாக பிடிச்சோம்னா இது ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இது பாருங்கள், இது ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சோம்னா வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். இன்னொன்று இப்போ பாருங்கள், இதை பிடிச்சோம்னா இது ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். இந்த அளவு வந்து உங்களுக்கு அப்படியே கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த அளவும் ஒன்றா வந்துடும். இப்போது நம்ம பிடிக்கும்போது இது வந்து லைட்டாக கீழே இறங்குதா, இதில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கேஜ் வராது, பேக் சைடில் வருது இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கேஜ் வந்து வராது. இப்போ இது இருக்கு இல்லையா, அடுத்தது இதோடைய சென்ட்ரு பாயிண்ட்டு, அடுத்தது இதுலேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ நமக்கு வந்துட்டு ஷோல்டர் கழலுதுங்கிறீங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த அளவு, இந்த அளவு, இது 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 எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஷோல்டர் வந்து கழலாது. உங்களுக்கு ஷோல்டர் கழலுதுன்னாவே இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, சின்ன சின்னது தான், இதில் ஒரு 1/4 இன்ச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஷோல்டர் வந்து கழலுது. இப்போ இது பாருங்கள், தச்சுட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டியோடைய அளவு. பட்டியோடைய அளவு பார்த்திங்கன்னா பேக் சைடில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, மேக்ஸிமம் 1 இன்ச்சு போயிடும், நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுக்கிறோம். பட்டியோடைய அளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுட்டு, இந்த அளவு இருக்கு இல்லையா, தையலுக்கு மேலே இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம 3 டாட்டுக்கு குறித்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையலுக்கு மேலே, அடுத்தது இந்த அளவு, தையலுக்கு மேலே, அடுத்தது இந்த அளவு குறிச்சிட்டு தையலுக்கு மேலே, இதோடைய அளவை அப்படியே நேராக குறிச்சிக்க வேண்டியதான். இது மாதிரி குறித்து இது ஒரு மெத்தட். இது கரெக்டாக வருதா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நாம் இதை குறிச்சிட்டு இதில் வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு கப் சைஸ் பெருசாக இருக்கிறதால இதை விட தாண்டி தான் வரும் உங்களுக்கு பட்டியோடைய பீஸு. இப்படி வச்சுட்டு இதை வச்சு பாருங்கள், எல்லாமே தையலுக்கு போக உங்களுக்கு கரெக்டாக இந்த அளவு தையலுக்கு இதில் போயிடும், இது வந்து இதில் 1/4 இன்ச்சு போயிடும், இதில் 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கப் சைஸ் பார்த்திங்கன்னா 45 சைஸுக்கு இந்த இருக்கிற லென்த்தை விட இது வந்து இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கப் சைஸ் பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், வேறு ஒன்றும். இப்போ பாருங்கள், நாம் வந்துட்டு இந்த மாதிரி தான், அதாவது மேல் துணியில் போட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் போட்டு கட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மட்டும்தான் ஜாயிண்ட்டு, மற்றது எதுக்குமே ஜாயிண்ட் வராது. கைக்கு மட்டும் கீழே இருக்கிற பார்டர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து 4 பக்கமும் நம்ம ஜாயிண்ட் வைக்கணும். ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து தையல் தெரியும், அதனால் 4 பக்கமும் ஜாயிண்ட் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.